வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடு முழுவதும் நாளை நீட் தேர்வு. 3842 மையங்களில் 16 லட்சம் பேர் தேர்வில் பங்கேற்பு. நீட் தேர்வு அச்சத்தால் தொடரும் தற்கொலைகள். மதுரை தல்லாக்குளத்தில் உயிரை மாய்த்து கொண்ட மாணவி. நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி 7 பக்க கடிதம். தந்தையின் விருப்பத்தின்படி படிக்க இயலாததால் முடிவை தேடிக்கொள்வதாக உருக்கம். நீட் தேர்வை எழுதாத மாணவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்க முடியாது. உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் இன்று முதல் கூடுதலாக 80 சிறப்பு ரயில்கள். தமிழகத்தில் இருந்து 3 ரயில்கள் இயக்கம். தேர்தல்களில் போட்டியிடும் குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் விவரங்களை வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையம் அதிரடி அறிவிப்பு. மத்திய அரசின் கிசான் திட்டத்தில் முறைகேடாக பயனடைந்தவர்கள் பெற்ற தொகையை வங்கிக் கணக்கில் திருப்பி செலுத்த வேண்டும். சேலத்தில் தண்டோரா மூலம் அறிவுறுத்தல். மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் நடைபெறும் ஊழல். கும்பகோணம் அருகே இறந்தவர்களின் பெயர்களும் பயனாளியாக சேர்க்கப்பட்டது அம்பலம். கொரோனா நோயாளிகளை சுட்டுக் கொல்லுங்கள். வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவு. நீட் தேர்வு நாளை நடைபெறுவதை முன்னிட்டு நாடு முழுவதும் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கொரோனா நோய் தொற்றின் காரணமாக நீட் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை அமைப்பு திட்டமிட்டபடி நாளை நாடு முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நாடு முழுவதும் 3842 மையங்களில் நடைபெறும் தேர்வில் 16 லட்சம் பேர் பங்கேற்கின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, மதுரை, சேலம், நெல்லை உட்பட 14 நகரங்களில் நீட் தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1,17,990 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை தல்லாக்குளத்தில் நீட் தேர்வு அச்சத்தால் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தல்லாக்குளம் பட்டாலியன் காவல் குடியிருப்பைச் சேர்ந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு முருகசுந்தரம் என்பவரின் மகள் ஜோதி துர்கா கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதி மதிப்பெண் குறைவாக பெற்றதாக தெரிகிறது. மாணவி ஜோதி துர்கா இந்த ஆண்டிற்கான நீட் தேர்விற்கு படித்துக் கொண்டிருந்தார். நீட் தேர்வில் பங்கேற்க அச்சமாக இருப்பதாக மாணவி நேற்று இரவு தனது தந்தையிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காலையில் மாணவியின் அறை கதவை பெற்றோர் தட்டிய போது அவர் திறக்கவில்லை. கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மாணவி மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. நீட் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருந்தா. நீட் டிப்ரெஷன் தான், அவ்வளோ ரிலாக்ஸாக படிப்பார்னு தான் சொன்னோம். நீட் டிப்ரெஷன் தான் அவனுக்கு, அதில் தான் சொல்லியிருக்கா. ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ண அப்படின்ட்டு 550 மார்க் வாங்கிட்டு தான் இருந்தான். தனியாக 1 இயர் கோர்ஸ் முடித்தா. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். நாளை நடைபெறும் நீட் தேர்வை எழுத முடியாத மாணவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நாளை நடைபெறும் நீட் தேர்வை எழுத முடியாத மாணவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கும்படி தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என ஆஷிஷ் மகேந்திரா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் புதிய ரிட் மனுவை தாக்கல் செய்தார்.
இந்த மனுவை நிராகரித்த நீதிபதிகள் நீட் தேர்வு தொடர்பாக ஏற்கனவே தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதாகவும் இதில் மீண்டும் வாதங்களை முன்வைக்க ஏதும் இல்லை என்பதால் மனுதாரரின் கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்து பிரதமராக வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தாவிட்டால் அந்நாடு நிச்சயம் பேரழிவை சந்தித்திருக்கும் என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். பிரிட்டனை எப்படி காப்பாற்றினார் சர்ச்சில் என்பதை தெரிந்து கொள்ளலாம். 1940ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் அப்போதைய பிரதமர் நெவில்லே சாம்பெரியன் பெரும்பான்மை இழந்ததால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அப்போது பிரிட்டன் சோதனையான காலகட்டத்தில் இருந்தது. போலந்து, நார்வே என முன்னேறி கொண்டிருந்த ஜெர்மனியின் நாஜி படையை முறியடிக்க பிரிட்டனால் மட்டுமே முடியும் என அதன் கூட்டு நாடுகள் நம்பின. இந்த சமயத்தில் யாரையாவது உடனே பிரதமராக்க வேண்டும் என கட்டாயம் இருந்தது. உடனடியாக மன்னர் ஜார்ஜ் சர்ச்சிலை பிரதமராக்க முடிவு செய்து நாடாளுமன்றத்தில் ஆதரவு திரட்டினார். பார்ப்பதற்கு குண்டான உருவம், மூஞ்சி எப்பொழுதும் உர்ரென்று இருக்கும். இங்கிலாந்து மக்களிடம் கணிப்பு நடத்தியிருந்தால் கூட யாரும் அவர் பிரதமராக வர வேண்டும் என்று விரும்பி இருக்க மாட்டார்கள். ஆனால் பலருக்கும் பிடிக்காமலேயே காலத்தின் கட்டாயத்தால் பிரதமரானார் வின்ஸ்டன் சர்ச்சில். உண்மையில் அப்போது சர்ச்சில் பிரதமராகவில்லை என்றால் பிரிட்டனை ஜெர்மனியிடம் இருந்து யாரும் காப்பாற்றியிருக்க முடியாது என்பதே உண்மை. மிகச்சிறந்த பேச்சாளர், பிடிவாதமான குணம், கெடுபிடியான ஆசாமி. ஒரு விஷயத்தை கையில் எடுத்துவிட்டால் முடிக்காமல் விடமாட்டார் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனால் சர்ச்சிலை பற்றி ஹிட்லர் அவ்வளவாக அறிந்திருக்கவில்லை. அவரை லேசாக எடை போட்டு விட்டார். ஜெர்மனியிடம் பிரிட்டன் சரணடையவில்லை என்றால் நாஜி படைகளின் மிகப்பெரிய விமான தாக்குதலை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தார் ஹிட்லர். அந்த நிலையில் பிரிட்டன் ராணுவம் ஜெர்மனிய படையால் தாக்கப்பட்டு பலவீனமாக இருந்தது. இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் ஹிட்லரிடம் சரணடைய கோரி சர்ச்சிலை வற்புறுத்தினர். ஆனால் எதையும் சாதாரணமாக விட்டுக் கொடுக்காத வின்ஸ்டன் சர்ச்சில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்பு உரையாற்றினார். அவரது பேச்சில் இருந்த தைரியம், நம்பிக்கை, வீரம் அனைவரையும் வாயடைக்க வைத்தது. பிரிட்டன் ஒருபோதும் ஜெர்மனியிடம் சரணடையாது என்று உறுதி கூறிய சர்ச்சில் ஜெர்மன் விமானப்படையை எதிர்கொள்ள பிரிட்டன் படைகளுக்கு உத்தரவிட்டார். ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே வலிமை மிகுந்த ஜெர்மானிய படைகள் பிரிட்டன் மீது குண்டுமலை பொழிந்தன. ஆனாலும் சர்ச்சில் கொஞ்சமும் பயப்படவில்லை. பிரிட்டன் படைகளை தொடர் பதில் தாக்குதல் நடத்த உத்தரவிட்டார். வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாற்றி வீரத்தை விதைத்தார். குண்டுவீச்சில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நம்பிக்கை கூறினார். இராணுவத்தின் நடவடிக்கையில் நேரடியாக தலையிட்டு பல உத்தரவுகளை பிறப்பித்தார். அதற்காக எழுந்த விமர்சனங்களையும் அவர் கண்டுகொள்ளவில்லை. ஜெர்மனிய விமானப்படையை வீழ்த்துவோம் என்று இங்கிலாந்தில் யாருக்கும் இல்லாத நம்பிக்கை சர்ச்சிலிடம் மட்டும் இருந்தது. விடாமல் பதில் தாக்குதல். முடிவில் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. பிரிட்டிஷ் படைகளை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஜெர்மனிய படைகள் பின்வாங்கி சென்றன. அந்த கெடுபிடி ஆசாமியின் பிடிவாதம் வெற்றி பெற்றது. உருவத்தில் மட்டும் தான் குண்டு அல்ல, எதிரி விமானப்படைகளுக்கும் ஒரு வெடிகுண்டு என்பதை நிரூபித்தார் சர்ச்சில். அவரது போர்க்குணம் ஜெர்மனியை மண்ணை கவ்வ வைத்தது. இதனால் மீண்டும் ஒரு முறை பிரதமராகும் வாய்ப்பை பெற்றார். ஆனால் இம்முறை அனைவருக்கும் பிடித்த ஒரு பிரதமராக, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரானார் பிடிவாத குணம் படைத்த வின்ஸ்டன் சர்ச்சில். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வெங்கடேஷ். நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னால் படிக்க இயலவில்லை என கூறி 7 பக்க கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு வீடியோ ஒன்றையும் பதிவிட்டுள்ளார். அதில் நீட் தேர்வு குறித்து தனக்கு அச்சமாக இருப்பதாகவும் தன்னை மன்னித்து விடும்படியும் தம்பியை நன்றாக படிக்க வைக்கும்படியும் அவர் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க, இது யாரோட தப்பும் இல்லை. நான் பயமாக இருக்குது. நான் நல்லா தான் படித்தேன், ஆனால் பயமாக இருக்குது. நான் ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டேன்னா, ஃபெயில் ஆக மாட்டேன், நானும் பயமாக இருக்குது. ஒருவேளை சீட் கிடைக்கலன்னா நீங்கள் எல்லாருமே ஏமாந்துருவீங்க. சாரி அப்பா, சாரி அம்மா, டாட்டா. தயவுசெய்து சேடாக இருக்காதீங்க. ஸ்ரீதர் இருக்கான், ஸ்ரீதரோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப சேடாக இருக்கக்கூடாது. ஸ்ரீதர் நல்லா பார்த்துக்கோங்க. அவன் நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா அவன் ஃப்யூச்சரை யார் பார்ப்பா?
அவனை நல்லா படிக்க வைங்க. பாய் ஸ்ரீதர். ஐம் சாரி. ஐ லவ் யூ அம்மா. சாரி அப்பா. ப்ளீஸ் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹார்ட் பேஷண்ட். என்னை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. ஐம் சாரி. கன்னியாகுமரி மாவட்டம் உடையப்பன் குடியிருப்பில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீமன் நாராயணசுவாமி ஆலய கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் தேர்தல் பிரிவு செயலாளரும் தென்மண்டல பொறுப்பாளருமான திரு எஸ்பி மாணிக்க ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் உடையப்பன் குடியிருப்பில் உள்ள ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. செண்டை மேளம் முழங்க முத்து குடைகளுடன் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திரு எஸ்பி மாணிக்க ராஜா, மாவட்ட கழக இணைச் செயலாளர் திருமதி அம்மு ஆண்ட்ரோ, ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திரு மாணிக்க ராஜா, மக்கள் மத்தியில் அமமுகவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். சென்னை துறைமுகத்திற்கு வந்து செல்லும் கண்டெய்னர் லாரிகளின் ஆக்கிரமிப்பினால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்துள்ளனர். சென்னை மாதவரம் மஞ்சம்பாக்கத்தில் இருந்து திருவொற்றியூர், காசிமேடு, சென்னை துறைமுகம் 0 கேட் வரை நாள் ஒன்றுக்கு சுமார் 2000 கண்டெய்னர் லாரிகள் ஏற்றுமதி இறக்குமதிக்காக மணலி விரைவு சாலை மற்றும் எண்ணூர் விரைவு சாலை வழியாக சென்று வருகின்றன. பொதுமக்கள் செல்லும் சாலையில் கண்டெய்னர் லாரிகள் ஆக்கிரமிப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அவதியுற்று வருகின்றனர். பொதுமக்கள் செல்லக்கூடிய சாலைகளில் கண்டெய்னர் லாரிகள் செல்வதால் மாநகர பேருந்து, கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் தங்களது அன்றாட பணிக்கு செல்வோர் குறித்த நேரத்தில் செல்ல முடியாமல் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு கண்டெய்னர் லாரி ஆக்கிரமிப்பினால் தம்பதியினர் உயிரிழந்து 5 கண்டெய்னர் லாரிகள் உடைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதே போன்று லாரிகள் சாலையில் ஆக்கிரமித்து இருப்பது வாகன ஓட்டிகளை மிகவும் அதிருப்தியடைய செய்துள்ளது. சேலத்தில் மத்திய அரசின் கிசான் திட்டத்தின் மூலம் தகுதியில்லாத பயனாளிகள் தாங்கள் பெற்ற தொகையை வங்கி கணக்கில் திருப்பி செலுத்த வேண்டும் என தண்டோரா போட்டு அறிவுறுத்தப்பட்டது. மத்திய அரசின் கிசான் திட்டத்தில் விவசாயிகள் அல்லாத பலர் பணம் பெற்று மோசடி நடைபெற்றுள்ளது. சேலம் மாவட்டத்தில் அதிக அளவு முறைகேடு நடந்துள்ள நிலையில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் விவசாயிகள் போர்வையில் போலி ஆவணங்கள் தயாரித்து பணம் பெற்றவர்கள் திரும்ப அந்த பணத்தை வங்கிகளில் ஒப்படைக்க வேண்டும் என சேலம் மாவட்டம் முழுவதும் தண்டோரா போட சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் உத்தரவிட்டார். இதனையடுத்து கொங்கணாபுரம், எடப்பாடி, இளம்பிள்ளை, தாரமங்கலம், ஓமலூர், மேட்டூர் உள்ளிட்ட ஊர்களில் தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கிராம பகுதி மக்களுக்கு ஒரு முத்தியறுப்பு சாமியோ, பாரத பிரதமந்திரி கௌரவ திட்டத்தில் தகுதி இல்லாமல் பணம் வாங்கினவங்க அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க வங்கி கணக்கில் அந்த பணத்தை உடனடியாக செலுத்திடுங்க. இது சேலம் மாவட்ட கலெக்டர் ஐயாவோட உத்தரவு சாமியோ. அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் பெயர் மாற்றம் செய்வதற்காக 12,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே செம்பட்டியைச் சேர்ந்தவர் சின்னமுத்து. விவசாயம் செய்து வரும் சின்னமுத்து தான் புதிதாக வாங்கிய வீட்டிற்கு பெயர் மாற்றம் செய்வதற்காக நகராட்சி நில அளவையர் சிவசங்கரிடம் மனு அளித்துள்ளார். பெயர் மாற்றம் செய்வதற்காக நில அளவையர் சிவசங்கரன் சின்னமுத்துவிடம் 12,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத சின்னமுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையை நாடியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் ஆலோசனையின் பேரில் சின்னமுத்துவிடம் ரசாயனம் தடவிய நோட்டுகளை கொடுத்து நில அளவையர் சிவசங்கரனிடம் வழங்க கூறியுள்ளனர்.
அதேபோல் நில அளவையர் சிவசங்கரிடம் சின்னமுத்து பணத்தை வழங்கிய போது மாறுவேடத்தில் இருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் சிவசங்கரன் மற்றும் அலுவலக உதவியாளர் சூரிய நாராயணனை கையும் களவுமாக பிடித்தனர். 3 மணி நேரம் சோதனைக்கு பின் இருவரையும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் நிகழ்ந்த இருவேறு விபத்துகளில் சிக்கி 2 உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழ ஓட்டம்பட்டியைச் சேர்ந்தவர் ஐயனார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சிவகாசிக்கு சென்றுவிட்டு சாத்தூர் அருகே உள்ள கோணம்பட்டி விலக்கில் சென்றபோது தனியார் பேருந்து மோதியதில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார். இதேபோல் சிவகாசி பகுதியைச் சேர்ந்த பைரபிரகாஷ் மற்றும் வேல்பாண்டி ஆகிய 2 இளைஞர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள செண்பகத்தோப்பு பகுதியில் குடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது மது போதையில் இருந்த இருவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தைலாகுளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மரத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதியது. இதில் வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்த வைரபிரகாஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற வேல்பாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பழனியப்பா தேயிலை எஸ்டேட் அருகே சுருக்கு கம்பி வைத்து கடமானை வேட்டையாடிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பழனியப்பா எஸ்டேட்டை ஒட்டிய சுல்தானா என்ற வனப்பகுதியில் சிலர் வனவிலங்குகளை வேட்டையாடுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். வனப்பகுதியில் இருந்த 3 பேரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது அந்த பகுதியில் கடமான் வேட்டையாடியது தெரியவந்தது. உடனடியாக அவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் மூப்பர்காடு பழங்குடியினரான மணிகண்டன், விக்னேஷ், ராஜு ஆகியோர் காட்டுப்பன்றிக்கு சுருக்கு வலை வைத்ததாகவும் அதில் கடமான் விழுந்து இறந்துள்ளதாக ஒப்புக்கொண்டனர். 3 பேரை கைது செய்த வனத்துறையினர் அவரிடம் இருந்து இறந்த கடமானை பறிமுதல் செய்து அவர்களுக்கு தலா ஒருவருக்கு 25,000 ரூபாய் வீதம் 3 பேருக்கு 75,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். கடமான் உடல் அடர்ந்த வனப்பகுதியில் வனத்துறையினர் உதவியுடன் புதைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் பதவியிலிருந்து குலாம் நபி ஆசாத் நீக்கப்பட்டுள்ளார். காங்கிரசுக்கு நிரந்தர தலைவர் நியமிக்கப்பட வேண்டும், கட்சியின் காரிய கமிட்டியில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என கோரி கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியாவுக்கு கட்சியின் பொதுச் செயலராக இருந்த குலாம் நபி ஆசாத் உட்பட 23 தலைவர்கள் கடிதம் எழுதினர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இவர்களுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் காங்கிரஸ் காரிய கமிட்டியை இடைக்கால தலைவர் சோனியா மாற்றி அமைத்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக தினேஷ் குண்டுராவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் கூடுதலாக புதுச்சேரி, கோவா மாநில பொறுப்பாளராகவும் இருப்பார். தமிழகத்திற்கான பொறுப்பாளராக இருந்த முகுல் வாஸ்னிக் மத்திய பிரதேச மாநில பொறுப்பாளராக மாற்றப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவருக்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு குழுவில் ஏகே அந்தோனி, அகமது பட்டேல், அம்பிகா சோனி, கேசி வேணுகோபால், முகுல் வாஸ்னிக், ரந்தீப் சுர்ஜேவாலா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நடிகை கங்கனா ரனாவத் போதைப்பொருள் பயன்படுத்தியது தொடர்பான விவகாரம் குறித்து விசாரணை நடத்த மும்பை போலீசாருக்கு மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது. பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் மரண வழக்கில் அதிர்ச்சி தரும் தகவல்களை வெளியிட்டவர் கங்கனா ரனாவத். நடிகை ரியா சக்கரவர்த்தி தான் சுஷாந்த் சிங்குக்கு போதைப்பொருள் பழக்கத்தை அறிமுகப்படுத்தியதாகவும் கங்கனா ரனாவத் குற்றம் சாட்டினார். இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் தற்போது ரியா சக்கரவர்த்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே 2016இல் நடிகர் ஆதித்ய சுமன் ஒரு பேட்டியில் கங்கனா ரனாவத்திற்கு போதைப்பொருள் பயன்படுத்தும் பழக்கம் உள்ளது, அவர்தான் தன்னை போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாக்கினார் என குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதன் அடிப்படையில் போதைப்பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக கங்கனா ரனாவத் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த மும்பை போலீசாருக்கு மகாராஷ்டிரா அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் மாயமான 5 இளைஞர்கள் தங்கள் பகுதியில் உள்ளதாக சீன ராணுவம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று இந்தியாவிடம் அவர்களை ஒப்படைக்க உள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் சுபன்சிரி மாவட்டத்தில் சீன எல்லை பகுதியில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் சில நாட்களுக்கு முன் மாயமாயினர். இவர்களை சீன ராணுவத்தினர் பிடித்துச் சென்றதாக கூறப்பட்டது.
இது தொடர்பாக இந்திய இராணுவத்தினர் அனுப்பிய செய்திக்கு சீன இராணுவம் பதில் அனுப்பியது. மாயமான 5 வாலிபர்களும் தங்கள் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சீன இராணுவம் கூறியுள்ளது. அவர்களை இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 5 இளைஞர்களையும் இந்தியாவிடம் இன்று சீன இராணுவம் ஒப்படைக்க உள்ளது. வாச்சா அருகில் உள்ள கிபித்து எல்லையில் அவர்கள் ஒப்படைக்கப்படுவார்கள் என இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வேட்பாளர்களின் குற்ற பின்னணி விவரங்களை 3 முறை அந்தந்த கட்சிகள் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புதிய வழிகாட்டு நெறிமுறையில் வேட்பாளர்களின் குற்ற பின்னணி விவரங்களை அந்தந்த கட்சிகள் நாளிதழ் மற்றும் ஊடகங்களில் வெளியிட வேண்டும் என்றும், வேட்பாளர்கள் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு முன்பு குறிப்பிட்ட கால இடைவெளியில் 3 முறை விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக வேட்பாளர்களின் குற்ற பின்னணியை அந்தந்த அரசியல் கட்சிகள் தங்களது இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா ஊரடங்கு தளர்வு அறிவிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் இன்று முதல் கூடுதலாக 80 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதில் தமிழகத்தில் இருந்து 3 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கொரோனா ஊரடங்கு 4ஆம் கட்ட தளர்வுகள் அறிவிப்பில் ரயில்களை இயக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதையடுத்து தமிழகத்தில் கடந்த 7ஆம் தேதி முதல் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாடு முழுவதும் இன்று முதல் கூடுதலாக 80 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதில் தமிழகத்தில் இருந்து 3 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் டெல்லி, சென்னை சென்ட்ரல் சாப்ரா இடையே 2 மார்க்கங்களிலும் இன்று முதல் ரயில்கள் செல்கின்றன. வரும் 15ஆம் தேதி முதல் திருச்சி ஹவுரா இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று முன்தினம் முதல் நடைபெற்று வருகிறது. வடகொரியாவில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க தொற்று உள்ளவர்களை சுட்டுக் கொல்ல அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவின் உஹான் நகரில் முதலில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் தற்போது உலகம் முழுவதும் பரவி மனித குலத்திற்கே பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்த வைரஸை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வடகொரியாவில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க தொற்று உள்ளவர்களை சுட்டுக் கொல்ல அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா வைரஸ் தங்கள் நாட்டிற்குள் நுழையாமல் தடுக்க கடந்த ஜனவரி மாதமே சீனாவுடனான தனது எல்லையை வடகொரியா மூடியது. இந்த சூழலில் கொரோனா பாதிப்பு குறித்து இதுவரை தகவல் ஏதும் தெரிவிக்காத வடகொரியா தனது நாட்டின் முதல் கொரோனா நோயாளி சுட்டுக் கொன்றதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.